அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு கான்ஸ்டன்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறப்பையோ படிக்கிறப்பையும் சரி, அடுத்தடுத்து ஃபியூச்சரில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. எல்லாருமே நமக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறப்போ அவங்ககிட்ட நிறைய நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதாவது அவங்களுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறதா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃபர்ஸ்ட் எப்படி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்தியாவுக்குள்ள எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எப்பயுமே நம்ம செலிப்ரேட் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் டேவுக்காக ஒரு டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு 1930 அமெரிக்காவில் இருக்கிற ஹால்மார்க் இன்விடேஷன் கார்டு கம்பெனி, அதாவது ஒரு இன்வைட் பண்ணுற அந்த கார்டு கம்பெனிக்காரங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதாவது ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு டே இருக்குது, மதர்ஸ் டேக்குன்னு ஒரு டே இருக்குது. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டேவுக்கும் நம்ம ஒரு டே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் டேவுக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுத்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இது நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறாங்க, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கோட சண்டேல நம்ம இப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இப்படி டிசைட் பண்ணி எல்லாரும் கார்டு கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாள் போக்கில் இது ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்காக தான் அந்த கார்டை சேல்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கனால நிறைய பேர் அதை கொண்டாடலை. அப்படியே கொஞ்சம் நாளில் ஃப்ரெண்ட்ஷிப் டே டவுன் ஆயிடுது. யாரும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பெருசாக தெரியலை. ஸோ இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு 1990 இந்தியாவுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வருது. ஸோ அந்த டயத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ செலிப்ரேட் பண்ணுற இந்த பேண்டு கொடுக்குற இந்த மாதிரிலாம் கொடுத்து, அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் 1998 ஒரு இந்தியன் மூவி ஃப்ரெண்ட்ஷிப் டே பேஸ் பண்ணி வருது. ஸோ அதில் ஆக்ட் பண்ணியிருக்க ஸ்டார்ஸ், அதாவது ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், அப்போ அங்கே கொடுத்துருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பிடிச்சனால ஃப்ரெண்ட்ஷிப் டேவை இன்னுமே கொண்டாட பார்க்குறாங்க. ஸ்கூலு, காலேஜஸ் எல்லா இடத்துலையுமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்னா பேண்டு கொடுத்து, இல்லை க்ரீட்டிங் கார்டு கொடுத்து, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் அந்த மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ யுனைடெட் நேஷன்ஸில், அதாவது யுனைடெட் நேஷன் கொடுத்துருக்க டேட் படி பார்க்குறப்போ வேர்ல்ட் லெவலில் 2011 தான் இதை டிசைட் பண்ணுறாங்க. ஜூலை 30 ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் முதலிருந்தே ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கோட சண்டேல செலிப்ரேட் பண்ணுறோம். அதே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது எதுக்கு சண்டே அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கூலு, காலேஜஸ், அப்போ ஒர்க் எல்லாமே லீவாக இருக்கனால அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஜாலியாக பேசிக்கலாம், அது போக என்ஜாய் பண்ணிக்கலாங்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கோல்டன் டே. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நம்ம பேரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணாத கூட ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம். அதுவும் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலராக ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருப்போம், க்ளோஸாக இருப்போம், அவன்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பீங்க. அவனுக்கு மறக்காம அதை ஷேர் பண்ணி விடுங்க. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.